ஆட்சிக்கு வந்த பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும் என்று. அந்த பழைய ஓய்வு திட்டத்திலே பங்களிப்பு கிடையாது, அரசு ஊழியருடைய பங்களிப்பு இல்லை. புதிதாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு அரசு ஊழியருடைய பங்களிப்பு இடம்பெற்றுகின்றன. ஆக ஏமாற்றிய கட்சி தான் திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அதே போல மாதந்தோறும் கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, இதுவரை கொடுக்கல. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் வங்கியில வாங்கிய கடன் ரத்துனாங்க, இதுவரைக்கும் ரத்தாகல. கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் 150 நாள் உயர்த்தப்படும் சொன்னாங்க, இதுவரைக்கும் உயர்த்தல. அண்ணா திமுக ஆளுகின்ற கட்சியாலும் சரி எதிர்கட்சியாலும் சரி மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது உன்னிப்பாக கவனித்து அதை நிறைவேற்றுகின்ற விதமாக மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறான செய்தி, அவதூறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வார் என்று ஒரு தவறான தகவல். இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த மக்கள் இப்ப 125 நாளாக உயர்த்தி விட்டார்கள். இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின் மூலமாக இவர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இனி யாராலும் அந்த 124 வேலை திட்டத்தை ரத்து செய்ய முடியாது. அதே போல 125 நாட்கள் இன்றைக்கு மத்திய அரசு அந்த வேலை திட்டத்திலே அறிவித்திருக்கின்றது. அவர் வேலை செய்து 15 நாட்கள் அவருடைய வங்கியிலே அவருக்கு உண்டான ஊதியத்தை வழங்க வேண்டும். இரண்டாவது, அந்தந்த ஊராட்சியே இடத்தை தேர்வு செய்யலாம், வேலையை தேர்வு செய்யலாம். எல்லாமே இந்த அதிகாரம் இடம்பெற்றுகின்றது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி இது 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் மத்திய அரசுக்கு, அதிமுக கட்சிக்கென்று எண்ணி ஒரு தவறான ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மத்திய அரசு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதிமுக வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சி இருந்தவுடன் 125 நாள 150 நாட்கள் நாங்கள் உயர்த்துவோம். 125 நாட்கள் தற்போது இருக்கின்ற வேலை நாட்களை 150 நாட்களாக உயர்த்தப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்தா முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதி நாங்கள் அளித்தோம். அதில் 5 அறிவிப்புகள் வெளியிட்டோம். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2000 ரூபாய் மகளிர் அவருடைய குடும்பத்தினுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றோம். எல்லா இடத்திலையும் போஸ்ட் ஒட்டியிருக்கோம். அதே போல 125 நாட்கள் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த வேலை நாட்களை 150 நாளாக உயர்த்தப்படும், இரண்டாவது அறிவிப்பு. மூன்றாவது, வீடு இல்லாத ஏழைகள் அனைவருக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிலேயே பட்டியலின மக்கள், அந்த பட்டியலின மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு, நிலம் இல்லாதவர்களுக்கு நிலத்தை அரசாங்கமே வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள் அந்த குடும்பத்தில் வயது வந்த ஆண்கள் இருந்தால் திருமணம் ஆகி தனி குடித்தனம் போறாங்க. அப்படி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு வீடு இல்லாத ஒரு சூழ்நிலை. இதை கண்டறிந்து அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற அந்த நபருக்கு அரசாங்கத்தை நிலத்தை வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு அந்த பட்டியல மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல பெண்களுக்கு நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ஆண்களும் இனி நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதுபோல நம்முடைய பெண்கள் குறித்த காலத்தில் வேலைக்கு செல்வதற்கும் பணி முடிந்த பிறகு வீட்டுக்கு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. இந்த ஆட்சியை கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன்
பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம், மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் கிடைக்கும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்திற்கும் 25,000 ரூபாய் மானியம் கிடைக்கும். எனக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வெறும் 35,000 ரூபாய் தான். 25,000 ரூபாய் மானியம் கொடுத்துட்டா 10,000 ரூபாய் நீங்க செலுத்தினா ஸ்கூட்டர் கொடுத்துறாங்க. அது 10,000 ரூபாய் கட்டல, 1000 ரூபாய் கட்டினாவே போதும், உங்க வீட்டுக்கு ஸ்கூட்டர் வந்துடும். மீதியை டியூ போட்டு ஒரு 1.5 ஆண்டு காலத்தில் கட்டிடலாம். அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இந்த ஆட்சி நடக்குதா இல்லையா என்று மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமே ஏற்பட்டு விட்டது. ஏன்னா தினந்தோறும் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதை தடுக்க துப்பில்லாத அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்த துறை அரசாக இன்றைக்கு திமுக அரசு காட்சி அளிக்கின்றது. அண்மையில் மேதக ஆளுநரை சந்தித்து பல்வேறு துறைகளில் நடந்த முறைகேடுகளை ஆதாரத்தோடு மேதக ஆளுநரிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கப்பட்டோம். அதை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.25 ஆண்டு காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றிருக்கின்றது. இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற இடி நகர்ப்புற உள்ளாட்சி துறையில், குடிநீர் வழங்கல் துறையில் பல்வேறு முறைகேடு நடைபெற்றதாக அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டு அறிக்கையின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 2 முறை இடி மாநில அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் மாநில அரசு அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதனால இன்னைக்கு நீதிமன்றமே அதை தலையிட்டு அந்த விசாரணை இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு நன்றாக தெரியும், அதிமுக ஆட்சியில் சேலம் மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்ற நன்றாக தெரியும். நம்முடைய ஓமலூரிலிருந்து மேச்சேரி வரை அற்புதமான சாலை, 4 வழி சாலை சிறப்பாக அமைச்சு கொடுத்திருக்கிறோம். ஓமலூரிலிருந்து சங்ககிரி, சங்ககிரியிலிருந்து திருச்செங்கோடு 4 வழி சாலை, பிரம்மாண்டமான சாலை, போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்லலாம். அந்த சாலையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். காடையாம்பட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா கட்டி கொடுத்திருக்கிறோம். ஓமலூர் மருத்துவமனை கூடுதல் கட்டிடம், தாலுகா அலுவலகம் புதிய கட்டிடம். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது ஏழை மக்கள் அதிக வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியிலே அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். திரு ஸ்டாலின் அரசாங்கம் அதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாம அம்மா மினி கிளினிக் திட்டத்தை மூடிவிட்டார்கள். மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அம்மா மினி கிளினிக் திட்டத்தில் ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கிலும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசாங்க அதிமுக அரசாங்கம் இருந்தது. மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த திட்டத்தையும் இந்த அரசு கைவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும். இது ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வரவில்லை. 100 ஏரி திட்டம் பிரமாண்டமான திட்டம். சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற 100 வறண்ட ஏரிகளுக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக இந்த ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம் இன்னும் முழுமையடையவில்லை. வேலுமனே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்னும் அந்த திட்டத்தை முடிக்காம ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி அமையும். இந்த நிலுவையில் இருக்கின்ற பணிகள் நிறைவேற்றப்படும்.